விஜய் அவர்கள்னா எம்ஜிஆர் எவ்வளோ பிடிக்குமோ அதை விட 4 மடங்கு தளபதினா மக்களுக்கு பிடித்திருக்குது. அவர்களும் ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக 1 லட்சத்தை நாங்கள் தாண்டி இருக்கோம். ஒருவேளை அண்ணாமலை அரசியல் வாழ்க்கைக்கு வரும் பட்சத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எந்த மாதிரி நெருக்கடிகள் ஏற்படும்? திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ரொம்ப சுலபமாக ஏற்றோம். அண்ணாமலை போன்றவர்கள்லாம் இந்திய தேசத்தை ஆளக்கூடிய ஒரு நல்ல பிரதமராய் எங்கள் அன்பான தளபதி அவர்கள் நிச்சயமாக வருவார்கள் என்பது சந்தேகம் இல்லை. நான் கூட முதல்ல ஒரு சந்தேகப்பட்டேன், ஒருவேளை நம்ம ஆட்சிக்கு வர்றதுனால இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்டேன். குதிரை பேரம் நடக்குதா? மற்ற எம்எல்ஏக்களை வாங்குற வேலைகளை முதலமைச்சர் விஜய் ஈடுபடுறாரா? நோ ப்ராப்ளம் இன் ஆவடி அப்படின்ட்டு ஒவ்வொரு பகுதி செயலாளரும் எங்களுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சொகுசு நாற்காலிக்கு மாறி இருக்காரு. அவருக்கு பதிலாக முன்னாடி ஒரு சோஃபா போயிடுது. அந்த சோஃபாக்குள்ளே என்ன இருக்கு? இந்த புஷ்பா படத்தெல்லாம் வச்சு பேசினாங்க. நம்ம ஆவடியில் உள்ள ஜிஹெச் அவ்வளோ ஒழுங்காக பார்த்தாங்க. அப்போது நான் பிரச்சார நேரத்தில் எனக்கு வந்த தகவல் வேறு. 108ன்றது எங்களை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை அது குறைவானது தான். அவருடைய ஒரே முகத்துக்காக தான் இவ்வளோ மக்கள் வாரி கொடுத்தாங்க. ஆவடி தொகுதியுடைய வளர்ச்சிக்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தது. இந்த அதிரடிப்படை திட்டத்தில் இருக்கக்கூடிய பெண் போலீஸ்க்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்று இருக்கு. கடந்த ஆட்சியில் அப்படிலாம் நடந்தது. நமது ஆட்சியில் அது நடக்காதபடி நல்லா மக்களுடைய ஃபோனை உடனே எடுத்துருவேன். என் நம்பரு மக்களுக்கு கொடுக்குறேன். 3 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா எங்களுக்கு 2 மணி நேரம் கரண்ட் இல்லை அப்படின்னு. பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்ற வழக்குகளை தாவேக நிர்வாகிகளோட பெயர் அடிபட்டே வருது. எல்லா கட்சியிலும் சில தவறுகள் இருக்கும். இந்த கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. தளபதி டு தலைவர். இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு இணைந்திருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா ஆவடி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ திரு ஆர் ரமேஷ்குமார் அவர்கள் தான். ஐயா வணக்கம். வணக்கம். கட்சி ஆரம்பிச்ச 2 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 108 தொகுதியை வெற்றி பெற்றிருக்கு தாவேகா. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதாவது நாங்கள் 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்பவே இருந்தது. அதில் நான் வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் தெளிவாக சொல்லியிருந்தேன், 200க்கு மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெறுவீர்கள் என்று மாண்புமிகு முதல்வர் இடத்துல அவர் மேடையில் இருந்தபோதே சொன்னேன். எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. 108ன்றது எங்களை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை அது குறைவானது தான். நாங்கள் நிச்சயமாக 150க்கு மேலாவது நாங்கள் வெற்றி பெற்று இருக்கணும். சூழ்நிலைகள் எங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் 108 வெற்றி பெற்றது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய வெற்றியும் கூட. அதே மாதிரி இப்போ இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 76,311 வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்களே, உங்களுக்கான வெற்றி எந்த மாதிரி பார்க்குறீங்க? அதாவது இது என்னுடைய வெற்றின்னு சொல்கிறத விட நமது மாண்புமிகு முதல்வருடைய வெற்றின்னு தான் சொல்லணும். அவருடைய ஒரே முகத்துக்காக தான் இவ்வளோ மக்கள் வாரி கொடுத்தாங்க. எங்களை போல ஒரு நல்ல உள்ளங்களை அந்த ஆவடி தொகுதியுடைய வளர்ச்சிக்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தது. அவங்க சொன்னாங்க, நானே உங்களை செலக்ட் பண்ணேன் அப்படின்ட்டு அன்பான தளபதி விஜய் அவர்கள் மாண்புமிகு முதல்வர்கள் சொன்னார்கள். அப்படி பார்த்து ஒவ்வொரு தொகுதியிலும் உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள் அப்படி அதிகமாக அப்படிப்பட்டவர்களை களத்தில் இறக்குனாங்க. களம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு தெரியும், வெற்றி ஒரு 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கணுன்ற
ஒரே ஒரு முனைப்போடு உள்ள களத்தில் இறங்கினேன். கொஞ்சம் கட்சி மக்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்னா நான் புதிய முகம் ஆவடியில். மக்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு ஆதரவு எங்களுக்கு கொடுத்தாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் அவர்களும் ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக 1,00,000 நாங்கள் தாண்டியிருப்போம். களம் எங்களுடையதா. நாங்கள் முழு நம்பிக்கையோடு செயல்பட்டோம், வென்றோம். 76,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தோம். சார், இப்போ அதே மாதிரி ஆவடி தொகுதியை பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்ய உங்ககிட்ட ஏதாச்சும் திட்டங்கள் இருக்கா? அதாவது ஆவடியில் பல ஆண்டுகளாக எந்த ஒரு திட்டமும் சரியாக செயல்படுத்தலை. இன்னும் சொல்லப்போனால் பல ஆண்டு குப்பையை கூட அல்லாமல் இருந்தாங்க. ஆவடி தொகுதியை பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா பட்டா நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டிய பட்டாவும் கொடுக்காம, அது ஏன் நிர்வாகம் அப்படி பண்ணாங்கன்னு புரியல. அந்த ஆட்சியில் ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. அது எந்த வேலையும் ஒரு ட்ரைனேஜ் பாதாள சாக்கடை திட்டமும் அவங்க ஒழுங்காக செயல்படுத்தலை. அப்புறம் சரியான சாலை வசதி எங்கேயுமே இல்லை. நாங்கள் சுற்றுப்பயணத்தின் நேரத்தில் அதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டோம். இப்படி ஆவடி மக்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ ஒரு பெரிய ஒரு முனைப்போடு செயல்பட போகிறோம். அந்த பாதாள சாக்கடை திட்டம், அப்புறம் சாலை வசதிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிராஃபிக் ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கும், அப்புறம் போதை இல்லாத ஒரு ஆவடியை உருவாக்குவதற்கும், மற்றும் மக்களுடைய சேஃப்டிக்காகவும், வாலிப பிள்ளைகள் மற்றும் பெண்கள் இவங்களுடைய சேஃப்டிக்காகவும் நிறைய நாங்கள் உழைக்க வேண்டியது இருக்குது. 10 ஆண்டுகள் உழைக்காதெல்லாம் சேர்த்து நாங்கள் உழைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பில் நாங்கள் இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ இந்த ஆவடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த 76,311 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிருக்காங்க அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். அந்த மக்களுக்காக நீங்கள் ஏதாச்சும் புதிய திட்டங்களை கொண்டு வர மாதிரி ஐடியாஸ் வச்சுருக்கீங்களா? நிறைய புதிய காரியங்கள் செய்யணும். அதாவது என்னுடைய பெரிய திட்டமே ஆவடியை பார்த்து மற்ற மக்கள் ஆவடிக்குள்ளே வரணும். அதாவது ஒரு சிங்கப்பூரை எப்படி அழகுபடுத்தி சிங்கப்பூர் நம்மளாம் ஓடுறோமோ அதே போல் ஆவடியை தேடி மக்கள் வரணுன்றது என்னுடைய பெரிய எண்ணம். அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஏரிகளுக்கெல்லாம் நான் போனேன். அங்கே உள்ள ஏரிகள்லாம் பார்த்து அந்த ஏரியை நம்ம சுத்தப்படுத்தி அந்த ஏரியை அழகுபடுத்தி மக்களுக்கு அந்த படகு வசதியெல்லாம் நம்ம செய்து கொடுத்து அந்த ஏரியை அழகுபடுத்தும் போது மக்களுடைய எண்ணம் என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. ஆவடி மக்களுக்கு இன்றைக்கி பொழுதுபோக்கு எதுவுமே கிடையாது. அப்போது அவங்க மனசில் அந்த வீக்கெண்டில் அங்கே டைவர்ட் ஆவாங்க. அப்படி மக்களுக்கு ஒரு டைவர்ஷன் இருக்கும்போது அவங்க மனதில் அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நிறையா எண்ணங்கள், நல்ல நல்ல எண்ணங்கள் வரும். அந்த மற்றபடி தவறான எண்ணங்களுக்கு அவங்க இது பண்ணாமல், அதே போல் வாலிபர்களுக்கும் என்ன பண்ண போகிறேன், நான் நிறைய விளையாட்டு மைதானங்கள் எல்லாம் அமைத்து கொடுத்து, இப்போ ஃபுட்பால் கிரவுண்டு, வாலிபால் கிரவுண்ட், இப்படி விளையாட்டு திறமையும் கொண்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆவடியில் பார்த்திங்கன்னா நிறைய கோல்டு மெடலிஸ்ட்லாம் என்னை சந்திச்சிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் ஊக்குவிச்சு அவங்களுக்கு நல்ல நல்ல டர்ஃப் சிஸ்டம், அப்புறம் ஜிம் போன்ற காரியங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய மைதானங்கள் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணுன்ட்டு என்னோடய ஆசை. அதே மாதிரி பூங்காக்கள், நிறைய பூங்காக்கள் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அந்த பூங்காக்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணி கொண்டு போய் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வசதியும் அவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியும் கொடுக்கணுன்றது என்னோடய ஆசை. அதே போல் நான் சொன்னதை போல் பாதாள சாக்கடை திட்டம், வேலை வாய்ப்பு, நிறைய மக்களுக்காக வேலை வாய்ப்புக்குரிய காரியங்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வேலை வாய்ப்புக்காக மக்கள் அந்த எக்ஸிபிஷனில் கலந்து கொண்டு வாலிபர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு திட்டங்களை கொடுப்பதற்கு அதுக்கு நாங்கள் நிறைய என்கரேஜ் பண்ணுறோம். பொது தொண்டு நிறுவனங்களிடத்தில் நாங்கள் அதை முடுக்கி விட்டு அவங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் நாங்கள் செய்து கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாகும் போது நிறைய குற்றங்கள் குறையும். இப்போ உங்கள் கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் பட்சத்தில் தவறு செய்யும் பட்சத்தில் அவர்கள் மீது பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கைகள் எடுப்பீங்களா? அதாவது தவறு செய்கிறவர்கள், பொதுவாக நான் ஒரு சர்ச்சு போதகரும் கூட, அதனால் தவறு செய்கிறவர்கள நம்ம முதல்ல அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும். நான் அந்த வேலையை நான் செய்கிறேன். அது அறிவுரை சொல்லியும் கேட்காம தவறு செய்பவர்கள் இடத்துல நாங்கள் வேறு வழி இல்லை, மேலிடத்தில் நாங்கள் புகார் அளிக்க எங்களுக்கு வேண்டிய உரிமையை கொடுத்துருக்குறாங்க. தவறு செய்வதில் மேலிடத்தில் நாங்கள் சொல்லி நடவடிக்கை எடுப்பது என்னுடைய வேலை இல்லை, அது தலைமை கழகமும் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வேண்டிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார்கள். உங்களுக்கு நல்லாவே தெரியும், மாண்புமிகு முதல்வர் அவர்கள்
ஒழுக்கத்தை கண்டிப்பாக தூய்மையான ஆட்சி தரணும். இப்படிப்பட்ட கட்சி மக்கள் எந்த விதமான தவறு செய்துவிடக்கூடாது என்பதில் மாண்பு முதல்வர் அவர்களும் தலைமை கழகமும் நாங்களும் எம்எல்ஏ ஆகிய நாங்களும் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம். கண்டிப்பாக நடவடிக்கை மேலிடத்திலிருந்து வரும். இப்போது புதுசாக பார்த்தீங்கன்னா பிஜேபியிலிருந்து விலகி அண்ணாமலை அவர்கள் வந்து புதுசாக ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காரு. வருங்காலத்தில் இது வந்து அரசியல் கட்சியாக மாறத்துக்கு வந்து வாய்ப்பு இருந்தால் வந்து தகவல் வந்து வெளியாயிருக்கு. அப்படி ஒருவேளை அண்ணாமலை வந்து அரசியல் வாழ்க்கைக்கு வரும் பட்சத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எந்த மாதிரி நெருக்கடிகள் ஏற்படும்? அதாவது எங்கள் தலைவருக்கு நெருக்கடின்றதே கிடையாது. பெரிய ஜாம்பவான் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ரொம்ப சுலபமாக ஏற்றோம். அதுக்கு காரணம் வந்து தளபதியுடைய நல்ல உள்ளம். அவர் வந்து நாங்கள் எவ்வளோ எதிர்பார்த்தோமோ அதை விட ரொம்ப நல்ல ஒரு தலைவராய், நல்ல ஒரு மாமனிதனாய், மக்களுக்கே தெரியுது. அதாவது தன்னை வருத்தி தனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாவற்றையும் விட்டு விட்டு மக்களுக்காக இறங்கியிருக்கிற தளபதியுடைய நல்ல மனசுக்கு அண்ணாமலை போன்றவர்கள்லாம் ஒரு பொருட்டே இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து பல்வேறு குற்ற சம்பவங்கள் வந்து அதிகமாகிட்டு வருது. இப்போ உங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி குற்ற சம்பவம் நடக்காமல் இருக்க நீங்கள் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போகிறீங்க வருங்காலத்தில்? அதாவது இப்போ நமது ஆட்சியில் குற்றம் வந்து குறைந்திருக்கிறது. அதிகரிக்கிறதே தவறான காரியம். குற்றம் குறைந்திருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க, அன்பான தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் எடுத்த நடவடிக்கைகள்லாம் ரொம்ப போல்டான ஸ்டெப்ஸ். இது எந்த ஒரு முதல்வரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்கிறார்கள். நாங்களும் ஆவடியில் குற்றமில்லாத ஒரு ஆவடியாய் கொண்டு வர வேண்டிய நடவடிக்கை எடுக்கிறோம். உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், கலெக்டர் போன்ற இடத்தெல்லாம் நாங்கள் கலந்து பேசி அவர்கள் நிச்சயமாக இப்படிப்பட்ட குற்றங்கள் குறைப்பது என்பதை விட சுத்தமாக குற்றமே இல்லாத ஒரு ஆவடியாய், குற்றமே இல்லாத ஒரு தமிழகமாய் நம்ம தமிழகம் வரும் என்பதில் சந்தேகம். அதுக்கு வேண்டிய ஒரு பெரிய ஒரு நடவடிக்கையை நம்ம முதல்வர் செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்களும் அவர்களோடு கூட சேர்ந்து இந்த திட்டங்களை நிறைவேற்ற உழைப்போம். அதே மாதிரி இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா தாவேக நிர்வாகியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பெண்கள் சம்மந்தப்பட்ட வழக்கில் வந்து சிக்கியிருக்கு. இப்போ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது கடந்த நாட்களில் நடந்த காரியங்கள் இனி வருகிற நாட்களில் இப்படிப்பட்ட நடக்காமல் தடுப்பது தான் அன்பான தலைவருடைய கரம் அதுக்கு நிச்சயமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் இனிமேல் நடக்காது என்பது நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும். நடந்ததை சரி செய்ய கண்டிப்பாக நமது தமிழக அரசு விசேஷமாக கட்சியிலிருந்தும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக முதல்வரும் அதுக்கு வேண்டிய நடவடிக்கை நிச்சயமாக செய்வார். அதே மாதிரி இப்போ இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து சிஎம் சார் வந்து கொண்டு வந்தார். இந்த அதிரடிப்படை திட்டத்தில் இருக்கக்கூடிய பெண் போலீஸ்க்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடைபெற்று இருக்கு. அது வந்து எந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது குற்றங்கள் நடப்பது இயல்பு தான். ஆனால் அந்த குற்றம் நடந்தால் கூட அது இனிமேல் அது நடக்காத அளவுக்கு இன்னும் அந்த திட்டங்கள் முடுக்கி விடப்படுகிறது. காவல் அதிகாரிகள் முடுக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். இனிமேல் வந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் குறையும் என்பது தான் உண்மை. அது உண்மையிலே அது ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகி ஜாஸ்தி ஆகாது. கடந்த ஆட்சியில் அப்படிலாம் நடந்தது. நமது ஆட்சியில் அது நடக்காதபடி இன்னும் துரிதமாக செயல்படுவார். இப்போது திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிஎம் சார் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. சிஎம் சார் வந்து இப்போ அந்த தொகுதியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ராஜினாமா பண்ண தொகுதிக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் நிற்க போகிறார் அப்படின்னும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நடிகரும் இயக்குனருமான ராகவ் லாரன்ஸ் வந்து நிற்க போகிறார் அப்படின்ற தகவல் வந்து பரவிட்டு இருக்கு. இப்போ 2 பேரில் யார் சார் நின்னா நல்லாயிருக்கும்? அதாவது இந்த தகவல் எல்லாம் வதந்தி என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யார் அந்த இடத்துக்கு சரியானவர் என்பது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அவர்கள் சரியான ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அந்த களத்தில் இறக்குவார்கள். அந்த களம் நிச்சயமாய் ஒரு அருமையான களமாக இருக்கும். ஒரு பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் நிறுத்தக்கூடிய வேட்பாளர் ஜெயிப்பார் என்பது சந்தேகம் இல்லை. அதே மாதிரி இப்போது தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் வீடியோக்கள் போட்டு தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தரப்பில் பார்த்தீங்கன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்படுது. இது உண்மையா? அதாவது லேட்டஸ்ட் காலம்
இது வந்து ரொம்ப லேட்டஸ்ட் காலமாக இருப்பதனால ரீல்ஸ் வைத்து தான் ஆட்சியை பிடித்தார்கள் என்பது தவறான ஒரு காரியம். ஆனால் ரீல்ஸ் வந்து எல்லா கட்சியுமே அது பண்ணுறாங்க, தப்பு இல்லை. ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா மக்களுக்கே தெரியும், தளபதி விஜய் அவர்களுடைய அந்த வார்த்தை, அந்த நல்ல உள்ளம், அந்த நல்ல முகம், அது நம்ம தமிழக மக்களுக்கு ரொம்ப பிடித்திருக்குது. ஒரு காலத்தில் அன்பான எம்ஜிஆர்னால் ரொம்ப பிடிக்கும் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஜெயலலிதா அம்மையார் என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த எம்ஜிஆரை போல, ஜெயலலிதா அம்மையார் போல இன்றைக்கி நமது தளபதி விஜய் அவர்கள்னால் எம்ஜிஆர் எவ்வளோ பிடிக்குமோ அதை விட 4 மடங்கு தளபதினா மக்களுக்கு பிடித்திருக்குது. அதனால் கண்டிப்பாக அவருடைய முகத்துக்காக நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு வெற்றியை நாங்கள் கண்டோம், தமிழகம் கண்டது. இனி வருகிற காலங்களிலும் நாங்கள் சொல்கிறபடி 10-30 ஆண்டுகள் நிரந்தரமான ஒரு முதல்வராய் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் நிற்பார்கள். பிரச்சாரத்தில் எங்களுக்கு வந்து மக்கள் அதிகமாக கூடி வராங்க. அதான் நான் சொன்னேன், எம்ஜிஆரை போல் ஜெயலலிதா போல் திரளான மக்கள் கூடி வர்றதுனால அதை விட 4 மடங்கு வராங்க. இதை வந்து வேறு வழியே கிடையாது. அவர் இறங்கி உள்ளே போய் களத்தில் நிற்பது கடினமாக இருந்தது. அந்த கடினமான சூழ்நிலையும் ரீல்ஸ் போன்ற இதில் நாங்கள் வந்து மேற்கொண்டோம் என்பதுதான் உண்மை. தாவேக்கா ஆட்சியில் குதிரை பேரம் வந்து நடக்குதா? மற்ற எம்எல்ஏக்களை வந்து வாங்குற வேலைகளை வந்து முதலமைச்சர் விஜய் வந்து ஈடுபடுறாரா? அதாவது குதிரை பேரம் என்று சொல்வது வந்து அவர் மேலே வைத்திருக்கிற ஒரு பழி. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் மக்களுக்கும் நல்லாவே தெரியும், அதற்கு குதிரை பேரத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் எந்த ஒரு பெரிய பெரிய கூட்டத்தை கூட்டும்போது கூட யாருக்கும் பணம் கொடுத்து நாங்கள் கூட்டல. எங்கள் தளபதி எதுக்கும் பணம் கொடுத்து மற்றவர்கள் விலைக்கு வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவரை தேடி எல்லாரும் வருவாங்க, வந்துட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மற்ற மாற்று கட்சியிலேருந்து அலையாய் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி தானாக வர்ற இதுக்கு போய் நம்ம குதிரை பேரம் பேசி அவங்களை இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இப்போ முதல்வர் போய் பேச்சுவார்த்தை கூட்டணி நடத்தும் போது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா போயிட்டு இறங்குது அவர் போகிறதுக்கு முன்னாடி. அது ஒரு கான்ட்ரவர்சியாக வந்து பேசப்பட்டது. முதல்வர் விஜய் போய் கூட்டணி பேசுறதுக்கு முன்னாடியே அவருக்கு பதிலாக முன்னாடி ஒரு சோஃபா போயிடுது, அந்த சோஃபாக்குள்ளே என்ன இருக்குது, இந்த புஷ்பா படத்தெல்லாம் வச்சு வந்து பேசினாங்க. அதாவது நானும் அப்படிப்பட்ட அலுவலகத்துக்கெலாம் போயிருக்கிறேன். இப்போ நானே போய் உட்காரும்போது உட்கார்றதுக்கு வந்து வசதி கிடையாது. உண்மையிலே நானே நினைப்பேன்னு, ஒரு கட்சி அலுவலகம் இப்படி வச்சுருக்கிறாங்களே, ஒரு ஒழுக்கமாக இல்லையே அப்படின்லாம் யோசித்தது உண்டு. அப்போது ஒரு மாண்புமிகு முதல்வர் வரார் அப்படின்னும் போது, உங்கள் வீடே இருந்தால் கூட ஒரு வீட்டில் வந்து நான் ஒரு டீ குடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு ஹை டீ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரி, அந்த வீட்டில் ரொம்ப நம்ம இறங்கி போகணும் அப்படின்னு சொன்னதுக்காக நான் போயிருந்தேன். போகும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் வரைய சொல்லி இந்த டைனிங் டேபிளை நாங்கள் புதுசாக வாங்கினேன் ஏன்றாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் ஒரு கவலையாக இருந்தது, நமக்காக இவ்வளோ செலவு பண்ணுறாங்களே அப்படி. அதே போல் ஒரு மாண்புமிகு முதல்வரே வராருன்னா நிச்சயமாக சோஃபா இறங்க தான் செய்யும். நம்ம ஆவடியில் உள்ள ஜிஹெச் அவ்வளோ ஒழுங்காக பார்த்தாங்க. அப்போது நான் பிரச்சார நேரத்தில் எனக்கு வந்த தகவல் வேறு. அவருடைய ஒரே முகத்துக்காக தான் இவ்வளோ மக்கள் வாரி கொடுத்தாங்க. ஆவடி தொகுதியுடைய வளர்ச்சிக்காக முதல்வர் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்தது. இந்திய தேசத்தை ஆளக்கூடிய ஒரு நல்ல பிரதமராய் எங்கள் அன்பான தளபதி அவர்கள் நிச்சயமாக வருவார்கள் என்பது சந்தேகம் இல்லை. கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. தளபதி to தலைவர். இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள்.